ஹாய், ஹலோ வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. வீடியோ எடுக்கலான்னு வெளியே வந்தாங்க. ஒரு டிப்ஸ் வீடியோ தான். மீன்காரன் நான் ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவேன். என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுமா, நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிக்கிறேன்னு சொன்னார். அதுக்காக அவரை ஒரு 2, 3 கிளிப் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இது என் கையில் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவாரம் பூ பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஆவாரம் பூ வந்து இப்போ கரண்ட் பீக்கில் போயிட்டுருக்க டிப் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு. அதுதான் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. ஆவாரப்பூ சாப்பிட்டா வந்து சுகர் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பழமொழியே இருக்குது. "ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ" அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது எதுக்குன்னா, அப்போ ஆவாரம் பூ சாப்பிட்டா சாவ மாட்டாங்களான்றது அர்த்தம் கிடையாது. ஆவாரம் பூவில் வந்து அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குன்றது தான் அர்த்தம். ஆவாரம் பூ வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, சாம்பார் வைப்பீங்கள்ல, சாம்பார், குழம்பு எல்லாத்துலேயுமே ஒரு புடி அள்ளி, ஒரு கைப்பிடி அள்ளி நீங்கள் வந்து போட்டுக்கணும். போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது தெரியாது. அதே நீங்கள் பால்லையோ இல்லை தனியாக டிகாஷன்லையோ எதுலேயோ போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கசப்பு தெரியும். இது வந்து நீங்கள் முகம் வந்து அழகாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, கடலை மாவோட இந்த ஆவாரம் பூவை பறித்து நல்லா நிழல்லையே காய வச்சு கடலை மாவு கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 7 நாள்லேயே நல்ல க்ளோ தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா காய வச்சு சீக்காவோட சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா முடி நல்லா வளரும். அப்படி சீக்காலாம் போட மாட்டிங்கன்னா ஒரு பேக்காக போட்டுக்கலாம். ஹேர் பேக்காக எப்படின்னா, ஆவாரம் பூ வந்து பச்சையாகவோ இல்லை காய வச்சோ கொஞ்சமாக பச்சை பயிறு, ஆவாரம் பூ, வெந்தயம் இது 3மே ஊற வச்சு நைட்டு காலையில் அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆவாரம் பூ கிடைச்சா வந்து யூஸ் பண்ணுங்கள். சமையல்லையோ இல்லை ஹேருக்கு, ஃபேஸ்க்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. உள்ளுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்ங்க. see you. ஆவாரம் பூவில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். எத்தனை வெரைட்டி இருக்குது, எந்த வெரைட்டி நம்ம சாப்பிடக்கூடிய வெரைட்டி அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.